ஸ்ரீ குருப்பியோ நமக. நமஸ்தே. இன்னைக்கு நம்ம டாபிக் எடுக்கலான்னு முதல்ல சஜஷன் வந்தது ஒரு ராதாகிருஷ்ணன் சொன்னார். ஏதாவது அஸ்ட்ராலஜி பற்றி எதிர்பார்க்கலாமான்னு ஏதோ கேட்டிருந்தார். முதல்ல அஸ்ட்ராலஜி பற்றி கொடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா இருந்தேன். அது பார்த்தா பஞ்சாங்கம் அது மாதிரிலாம் ஆரம்பிக்கணும். பஞ்சாங்கம்ங்கிறது பிரதானம். அதுக்கு பார்த்தா அதுக்கு இன்னும் ஃபண்டமெண்டலாகவே இன்னும் போகணும். பஞ்சாங்கம் எப்படி வந்ததுன்னு இன்னும் டீப்பராக நட்சத்திராஸ் பற்றி கொடுக்கலாமான்னு ஒரு ஐடியா வந்தது. அதுக்குள்ளே இந்த சுதா ஒரு ஒர்க் ஷாப் போயிட்டு வந்தா. அது அவள் போயிட்டு வந்துட்டு இருக்கா கொஞ்ச நாளாக. அதில் பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை பற்றி போன மாதம் இருந்தது. அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்ததுனால சரி அதை பற்றி பண்ணலாமான்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ எல்லாத்துலேயுமே ரிப்பீட்டடாக நமக்கு பார்த்தோம்னா எல்லாம் டாபிக்ஸ்லாம் வைடாக இருக்குது. டெஃபினட்டாக எல்லாருக்கும் அப்ளிகபிளாக இருக்குது. டெஃபினட்டாக இதில் காமன் ஃபீச்சர் இப்படி பார்த்தா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பஞ்சா இட் செல்ஃப் ஆஸ் அ பஞ்சா குரூப்பிங் அதை பற்றி பேசலான்னா நல்ல ஐடியாவாக இருக்கும் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறோம். இது முதல்ல எடுத்தோடனே கணபதியை போட்டிருக்கேன். ஓம் கணபதியே நமக்கு. கணாங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையை என்ன அர்த்தம்? கணாங்கிறது ஒரு குரூப்பு, ஒரு கணம் அப்படிங்கிறது தானே சொல்கிறோம் நம்ம. அதுலேருந்து தான் நமக்கு ஈவன் கவுண்டிங்கே வருது இல்லையா? அவுட்டு வென் யூஆர் கணபதிங்கிறது கவுண்டிங்க்கு இருக்கக்கூடியவர். கணேஷா, கணிதம், கணிக்கிறது, ஜாதகம் கணிக்கிறதுன்னு சொல்கிறோம். இந்த கணம்னாலே குரூப்பிங். அந்த ஐடியாவில் தான் இப்போ ஒரு சமையல் பண்ணுறோன்னா எல்லாத்தையும் சேர்த்து குரூப் பண்ணுறோம். நம்ம வாட்ஸ்அப்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த குரூப்புக்கு ஒரு காமன் ஃபீச்சர்ஸ் வந்துடுது, ஒரு அடையாள சின்னம் வந்துடுது, அதில் ஒரு அழகு வந்துடுது. அதுக்கு அதிபதி யாருன்னா நம்ம கணபதி தான். கணத்துக்கு அதிபதி த லார்ட் ஆஃப் தி குரூப்ஸ். அவர் நமக்கு நல்லாவே தெரியும். அவர் தான் இந்த 5ங்கிறது நம்ம கை இல்லையா? அந்த கையை 5 விரல் காட்டுது. ஸோ அது ஒரு குரூப்பிங். அந்த குரூப்பிங்கோடைய சக்தியே எழுத்துங்கிறது அவர் ஏற்றுக்கிறாரு. அவர் எப்படி மகாபாரத்தை அவர் தான் கிரேட்டஸ்ட் ஸ்கிரைப் எடுத்து எழுதுகிறாரு. தன் தத்தத்தையே உடைச்சி மகாபாரதத்தை எழுதி கொடுக்குறாரு நமக்காக. கண்டினியூட்டி வரணுன்ட்டு அவர் தந்தத்தை கம்ப்ளீட்டாக படிச்சுக்கிறாரு அவர். அதே மாதிரி நம்ம மாம்பழ கதையும் இருக்கும். அவர் இவர் நாரதர் மாம்பழத்தை கொண்டு கொடுத்து இது 2 பேருக்கும் போகிறது அது நமக்கு தெரியும். அவர் சிவபெருமானை சுற்றி அந்த மாம்பழத்தை வாங்கிக்கிறாரு. வேறு இவர் முருகப்பெருமான் 5 பூதங்களையும் தாண்டி போயிட்டு சுற்றிட்டு வராரு. நிலம், நெருப்பு, ஆகாயம், பூமி எல்லாத்தையும் பார்த்துட்டு வராரு. அவர் மேக்ரோ காசம், இவர் மைக்ரோ காசம். ஸோ 2துலேயும் பூர்ணத்துவம் இருக்குங்கிறத காட்டுறது தான் நம்ம பிள்ளையாரும் முருகனும். ஸோ நம்ம இந்த பஞ்சா குரூப்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் ஆரம்பிக்கிறேன். த சேக்ரெட் 5-fold விஸ்டம் ஆஃப் இந்தியன் காஸ்மாலஜி அப்படின்னு. நமக்கு நம்ம சுவாமியை வேண்டும் போதே நமக்கு அக்ஷதை, குங்குமம், மஞ்சள், சந்தனம், நமக்கு துளசி, இதெல்லாமே 5 ஐட்டமை வச்சு தான் நம்ம பூஜை பண்ணி எல்லாமே ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி இதெல்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம ஐ வில் டேக் யூ த்ரூ த பஞ்சாங்கா குரூப்ஸ் இன் மல்டிபிள் ஃபீல்ட்ஸ். ஸோ தட் இது ஒன்றும் பெருசாக புதுசு இல்லை, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ எல்லாத்தையும் சும்மா சேர்த்து கம்பைல் பண்ணி வச்சுருக்கேன். அது இருக்கும்போது அதை பற்றிய யோசனை, அதை பற்றிய டீப்பர் தாட் வருங்கிற ஐடியாவில் தான் இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன். அதுலேயே பஞ்சா குரூப்ஸ் நமக்கு இந்த இதோட திருக்குறளோடு ஆரம்பிக்கிறேன். கோளில் பொறிகளில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது சாமியை வேண்டாதவன் எப்படி நமக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ் இருந்து அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணலைன்னா எவ்வளோ யூஸ்லெஸ்ஸாக, அது மாதிரி நம்ம சாமியை வேண்டலைன்னா அவர் என்டையர் லைஃப் பிகம்ஸ் யூஸ்லெஸ் அப்படிங்கிறத எடுத்து காட்டுது இது. ஸோ அவரை வணங்கிட்டு நம்ம புரிஞ்சுப்போம். ஏன்னா அவர் தான் ஞானம். அதனால் அதை எடுத்து புரிஞ்சுக்கலாம். லெட் அஸ் கெட் இன்டு த டாபிக் ரைட் நவ். இப்போ முதல் ஸ்லைடை நான் என்ன போட்டிருக்கேன்? 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போடும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படின்னு திருமூலர் முதல் மந்திரத்தை ஆரம்பிக்கும் போதே 5 அப்படிங்கிற இதில் தான் ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த 5ங்கிறது ஒரு குரூப்பிங். இந்த 5ங்கிறது என்னது குரூப்பிங்? 5 கரம்.
பிள்ளையாருக்கு 5 கரம் இருக்குது. எங்கேடா 4 கரம் தானே இருக்குதுன்னா 4 கை, கரம்னா கை இல்லையா, தும்பிக்கை ஒரு 5வது கையாக வச்சுருக்காரு அவர். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம இதை 5 கரத்தன் யானை முகத்தான். இந்த யானை முகத்தம்னா உடனே நம்ம அவருக்கு ஒரு முகம்னு நினைக்கிறோம். பஞ்ச மாதங்க முகம், மாதங்கானா யானை. அதில் நம்ம இப்போ இவருடைய தீட்சிதர் பாட்டு இருக்குது, பஞ்ச மாதங்க முக கணபதி நா பரிபாலித்தோகம் சுபுகேன ஸ்ரீ அப்படின்னு பாட்டில் பஞ்சபூதாத்மக பிரபஞ்சோ உதயாதிகரணம் அப்படிங்கிறார். பஞ்சபூதம், அதாவது இங்கே திருப்பி 5 பூத்தாஸ், அதை பற்றிலாம் நம்ம டீப்பராக உள்ளே பார்ப்போம். அதோடைய ஆத்மக, அதோடைய டீப்பர் எசன்ஸ், அதுலேருந்து பிரபஞ்சம் எப்படி உதயமாகிறது அப்படிங்கிறதுக்கு காரணமே இவர் தான், பிள்ளையார் தான். அதனால் அவரை வேண்டிக்கிட்டு எப்படி இந்த பஞ்சபூதாத்மக பிரபஞ்ச உதயம் ஆகுது, அதில் நம்ம எப்படி உதயமாகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா ஜஸ்ட் கம்பைல்டு வேரியஸ் ஜஸ்ட் த வேர்ட்ஸ், அது பஞ்சான்னு ஆரம்பிக்கிற வார்த்தையெல்லாம் சேர்த்துருக்கேன். ஏன்னா அது பெரிய ஒவ்வொரு வேர்டும் ஒரு ஃபிலாசபி. ஸோ அது டீப்பராக நம்ம படிக்கணும்னா எங்கெங்கேயோ டீப்பாக போகணும். இப்போ 5 சிலபிள் சிவா மந்த்ரா நமக்கு தெரியும். அது நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? ந ம சி வா யா. இது நாட் ஓன்லி தட் ஈச் ஆஃப் தீஸ் சிலபிள்ஸ் இது பிருத்விக்கு மேப் ஆகிருக்கு. நான் எப்படி நினை வச்சுக்கேன்னா, நான் நிலம், மானா மழை, மழைங்கிறது தண்ணி, ஆப்பஸ்னா தண்ணி, சீனா சிதக்னி அக்னி, வாயு ஆகாசம், இது எல்லாம் ரிலேட் பண்ணலாம். ஸோ இது சிவனுடைய மந்திரம். இது இதுக்கு டெப்த்து நிறைய இருக்குது. இதை let us just try to understand the mapping of this Namah Shivaya onto the 5 directions associated with, see, நார்த் ஈஸ்ட்டுங்கிறது ஜலம், அதான் மழை அப்படிங்கிற போட்டுக்கலாம். ஓகே, இந்த சவுத் ஈஸ்டில் சிவா, அது சித்தக்னி. நாங்கிறது நிலம், அது டயகனல் ஆப்போசிட் சவுத் வெஸ்ட்டு. நிலங்கிறது ஹெவினஸ், எர்த் எலிமெண்ட்டு, ஒரு கன்சாலிடேட்டட் ஸ்டேட்டை குறிக்கும். இது வாயு மூளை, இது அதோட அடாப்டபிலிட்டி, ஒரு நல்ல எல்லாத்தையும் பரவி இருக்கிறது. ஸோ அது பரவி இருக்கிற செயலை காட்டுது. இது எல்லாத்தையுமே பொசுங்கி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய சக்தியை காட்டுது. இது ஜலத்தத்துவம் ஃப்ளூயிடிட்டியை காட்டுது. இது எர்த்துங்கிற காண்டன்சேட் நேச்சரை காட்டுது. ஸோ இது மாதிரி நமக்கு ஒவ்வொரு இது இருக்குது. ஸோ அடுத்தது பஞ்சவக்திர சிவா நமக்கு தெரியும். சத்யோ ஜாதம் பிரபத்யாமி சத்யோ ஜாதாய வை நமோ நமஹ பவே பவேனாதி பவே பவஸ்பமாம் பவோத்பவாய நமஹ. அவர் பশ্চিம அது வெஸ்ட்டை நோக்கி இருக்கார். வாமதேவாய நமோ ஜேஷ்டாய ஸ்ரேஷ்டாய நம காலாய நம கல விகரணாய நமோ பலாய நம பலப்பிரமதனாய நமோ சர்வபூதபனாய மனோன்மனாய நமோ நமஹ. அகோரேஹேப்யோ தகோரேஹேப்யோ கோரகோரதிரேப்யः சர்வேஹேப்ய சர்வசர்வேஹேப்ய நமஸ்தே அஸ்து ருத்ரரூபேப்யः தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஈசான சர்வவிஜ்ஞானாம் ஈஸ்வரः சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோ மேயஸ்து சதா சிவோ அப்படிங்கிறது பஞ்சமுகம் இருக்கு அவருக்கு. பஞ்சமுகம் சிவன் பெரிய ஃபிலாசபி. ஒவ்வொரு பஞ்சத்துக்கு பின்னால் பஞ்சகிருத்தியா இருக்குது. பஞ்சகிருத்தியா என்னது? சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம் அண்ட் அனுகிரகம். சிருஷ்டிங்கிறது கிரியேஷன், ஸ்திதி ப்ரிசர்வேஷன், டிசல்யூஷன், திரோதானம். இது ஒரு விசித்திரமான நல்ல அழகான கான்செப்டு. திரோதானங்கிறது கன்சீல் பண்ணுறது. ஏன்னா நமக்கு கன்சீல்மெண்ட் எவ்வளோ முக்கியம். பழதெல்லாம் நினைவு இருந்தால் எவ்வளோ ஆபத்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அனுகிரகம் வேணும். அனுகிரகம் இருந்தால் தான் கிரேஸ் கிடைக்குது. அதுதான் அல்டிமேட்டு. ஸோ இதை நம்ம அழகாக பிரதிபலிக்கிறது நடராஜனுடைய ஒரே ஒரு சிம்பாலிசம் தான். ஒரு கையில் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. இது ப்ரொடெக்ஷன், அபயமுத்ரான்னு பேர் இதுக்கு. பயப்பட வேண்டாம், நான் ப்ரொடெக்ஷனுக்கு இருக்கேன் அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன், அபயமுத்ரா. ஸோ சிருஷ்டிக்கு அஃப்கோர்ஸ் அது இல்லை. சிருஷ்டிக்கு முதல் கர்த்தா டமர் வச்சுருப்பார் பாருங்க. இங்கே டமர், ஏன்னா ஸ்பேஸ் ஆகாயத்துலேருந்து நம்ம ஒலி வருது. ஒலியிலேருந்து தான் நமக்கு கிரியேஷன் நடக்குது. வேதங்கிறது அதை தான் காட்டுதுங்கிறது. நம்ம ஒலி மூலமாக தான் கிரியேஷனை நம்ம பிரதிபலிக்குதோம். அதுக்கப்புறம் ஸ்திதி தான் ப்ரிசர்வேஷன். ஸோ இது ப்ரிசர்வேஷனை காட்டுது. அப்புறம் சம்ஹாரங்கிறது நெருப்பு வச்சுருக்கார் பாருங்க. அது சம்ஹாரத்தை காட்டுது.
கிரேஸ் இது அபஸ்மாரங்கிறது வந்து நம்மளை வந்து அப்ஸ்கியூருங்கிற பண்ணுற ஒரு கிரேஸை கொடுக்குறாரு. மறைத்தல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது கிரேஸு. அதுக்கப்புறம் அனுகிரகம் இருக்குது நமக்கு வந்து இவருடைய இடது கால், அதுதான் அனுகிரகத்தை குறிக்குது. இதே மாதிரி இடது கை அனுகிரகத்தை குறிக்குது. ஸோ இதுதான் லிபரேஷன் சொல்கிறான், இது அனுகிரகம், அது கிரேஸு எப்படி வேணால் நம்ம போட்டுக்கலாம். இப்போது இதே கான்செப்டு நம்ம தந்திராலையும் இருக்குது. தந்திராவில் எப்படின்னா நமக்கு பிரம்மா விஷ்ணு சிவா மகேஸ்வராங்கிற ஒரு கிரியேஷன் ப்ரிசர்வேஷன் டிசல்யூஷன் சப்போர்ட்டில் சதாசிவம், அதே நமக்கு வந்து சதாசிவம் தான். அதுக்கப்புறம் இது 1 2 3 4 ஆச்சா, இது 5வது ஆச்சா. ஸோ அதுக்கு மேலே தான் நமக்கு அம்பாள் வந்து இவங்க மூலமாக இதுக்கு மேலே தான் படுத்துட்ருக்கான்னு அர்த்தம். பஞ்ச பிரேதா மஞ்சாதி சாயினி, பஞ்ச பிரேதமாக இது அவள் இல்லைன்னா சக்தி இல்லையே சிவன் இல்லைங்கிறோம் இல்லையா. இதெல்லாம் இது ஒவ்வொரு ஆஸ்பெக்டுக்கும் அந்த சக்தி அவள் சேர்ந்தாதான் அதுக்கு வந்து பவர் கிடைக்குங்கிறது இந்த ஃபிலாசபி. ஸோ லெட் அஸ் கெட் டீப்பர் இன்டு இட். இப்போ ரியலாகவே ஒரு ஹெவி ஸ்லைடு இது, ஏன்னா இது சித்தா பேஸ்டு. இது வந்து சித்தாவுடைய 96 தத்துவங்கள் இருக்குது. கொஞ்சம் டீப்பர் பார்க்க வேண்டிய தத்துவங்கள். இதில் நிறைய 5 திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா 5 பூதம், நம்ம ஆல்ரெடி 5 பூதத்தை இன்னும் ஒழுங்காக பார்க்கல. பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாசம் 5 பூதம், 5 பொறிகள், காது தோல் கண் நாக்கு மூக்கு, 5 ஃபங்க்ஷன்ஸு, ஓசை ஊறு ஒளி உருவம் சுவை. இந்த ஒளி தான் உருவம், சுவை மனம்னா ஸ்மெல்லு. ஓகே 5 அதை பண்ண வேண்டியது. ஓசையை பாடுறது வாய், ஊருங்கிறது இல்லை, இது ஞானேந்திரியங்கள், இது கர்மேந்திரியங்கள். வாய் கண் கை மலவாய் கருவாய். இது பண்ணுறதெல்லாம் பேசுதல் நடப்பது கொடுத்தல் எடுத்தல் வெளியேற்றம் இன்பம். இது வந்து மோட்டார் ஆர்கன்ஸ், இது ஃபங்க்ஷன்ஸு. ஜஸ்டஸ் இது ஆர்கன்ஸு, இது ஃபங்க்ஷன். அது இது ஆர்கன், இது ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் இன்டர்னல் ஆர்கன்ஸ் மனம் புத்தி அகங்கார சித்தம். அப்புறம் ஆன்மாங்கிறது அறிவு, செல்ஃப் நாலேஜ், அதுதான் அறிவுங்கிறது வந்து ஆத்மாங்கிறோம் நம்ம. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா எல்லாம் 5 இது 4 ஒன்று சேர்த்தா 5 அகங்கார். இது 4 தான் சத்துர்வித அந்தக்கரணம் தான். தான் 4 அந்தக்கரணங்கள் தான், அறிவோட சேர்த்து 5 ஆகிடுது. அதே மாதிரி பிரதான வாயு 5 தான். பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன். இதுக்கப்புறம் உபவாயுவில் நாகன் கூர்மன் கிருக்கரன் தேவதத்தன் தனஞ்சயன் பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி நாடி இடகளை பின்களை சூழ்மனைலாம் இருக்கு. ஸோ இது அப்புறம் டீப்பர் இன்சைடு இது ஆதாரம் மண்டலம் இதெல்லாம் வந்து மொத்தமாக 96 தத்துவங்கள் வரும். நம்ம இது அவஸ்தை கூட இதெல்லாம் பார்ப்போம். நம்ம சுப்னை சுழுத்தி இது பேசிக்கலி ஸ்வப்னா அவஸ்தா, ஜாகிருத்தம், ஸ்வப்னா, அது துரியம் துரியாதீத்தம் அதெல்லாம் இருக்குது. நல்வினை தீவினை, காமக்ரோத லோப மோக மதமாச்சரியம், அப்புறம் இடும்பை அகங்காரன், இந்த 2 போட்டுக்கிற மொத்தம் 96 தத்துவம் சித்தத்தில் இருக்குது. இது கொஞ்சம் டீப்பர் ஸ்லைடு, ஜஸ்ட் பாஸ் இட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம சித்தாவோட காஸ்மோஜெனிசிஸ், எப்படி நம்ம பியூர் கான்ஷியஸ்னஸ்லேருந்து நம்ம உடம்பு வருது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு நான் இதை போடுறதுக்கு பதிலாக ஐ வில் ஜஸ்ட் ப்ளே அ வீடியோ. இது நான் புரியுது. You know, what if I told you there's a kind of hidden code in the universe? Not something you'd find in a complex equation, but in a single, simple number. Today we're going to explore this sacred pattern from ancient India, a pattern that connects everything, the stars, the gods, and yeah, even our own bodies. I mean, just think about it for a second. Across so many different cultures and all through history, certain numbers just keep popping up. You see them in mythology, in philosophy, in sacred texts. It really makes you wonder, doesn't it? Is that all just a coincidence, or is there something much, much deeper going on here? Well, for the journey we're about to take, the magic number is 5. And believe me, this isn't just a digit, it's a key. It's a framework for understanding reality itself. So let's see what this key unlocks. The key has a name, and that name is Pancha. It's the Sanskrit word for 5. But like we said, it's so much more than that. Think of it as a fundamental organizing principle, a lens that structures, well, just about everything. It's a whole new way of seeing the world. So, let's get into it. Let's start uncovering this hidden pattern, this power of 5 that seems to be woven into the very fabric of the cosmos. So, where do we start?
Well, probably with the most famous example of this pattern, the 5 cosmic elements. You might have heard of these before. They're considered the fundamental building blocks of all physical reality. Now take a look at this. It's beautiful, right? But what you're seeing here is more than just a piece of art. This is the Panchaksha, a sacred 5-syllable mantra. It's not just a chant. It's a cosmic map that actually links specific sounds to each of the 5 great elements. Let's break it down. You've got the sound na, which connects to earth. Then there's ma, that's for water. The syllable si is the vibration of fire. Va is for air. And finally, ya represents that most subtle element, space, or akasha. So you have 5 sounds for 5 elements, a totally complete cosmic system right there. But here's where it gets really mind-bending. This 5-fold pattern, it doesn't just stop with the physical world. It actually extends upward, right into the very nature of the divine. Which brings us to the 5 faces of God, and how divinity itself seems to show up in the same powerful 5-fold way. And this just illustrates it perfectly. On the left, you have Ganesha, and on the right, Shiva, 2 of the most important deities, and both are shown here with 5 faces. This isn't just some random artistic choice. It's a profound statement about their all-encompassing cosmic nature. So let's zoom in on Shiva, who's also known as Panchavaktra, literally the 5-faced one. Each face is looking out toward a different direction, west, north, south, and east. But that 5th face, Ishana, it's looking upward toward the zenith, symbolizing the vast space that holds everything else. But here's the really crucial part. These faces aren't just symbolic portraits. They each represent one of the 5 fundamental actions that actually govern the entire cycle of the universe. These are the Panchakritya, the 5 divine actions. You've got creation, obviously. That's followed by preservation, keeping things going. Then comes dissolution, or destruction. The 4th one is super interesting. Concealment, the power that veils reality from us. And finally, there's grace. That's the divine revelation that pulls the veil away. Those 5 things make up the complete cycle of, well, all existence. Okay, so we've seen this Pancha pattern in the elements that make up the world and in the divine forces that run it. But what does any of this have to do with us? How does this huge cosmic scheme connect to our own personal human experience? Well, this absolutely fascinating chart from the Siddha tradition is going to give us the answer. I know, it looks a little complex, but think of it as a roadmap. It details the entire journey from pure, unified consciousness all the way down into the very thing we live in, the human body. Now, I want you to look for the part in the middle labeled 10 mantras. This right here, this is the crucial link. The 10 mantras are like 5 subtle potentials, these non-physical precursors that basically translate the idea of consciousness into the sensory world we all experience every day. And this table just lays it all out, and it is so elegant. The cosmic element of space gives rise to the potential for sound, which we then experience as hearing. Air gives rise to touch, which we perceive through feeling. Fire gives rise to form, which becomes our sense of sight. Water becomes taste, and earth becomes smell. It's a perfect mirror. The 5 great elements of the universe are directly reflected in our 5 senses. And all of this leads to a really powerful idea at the heart of this tradition, that the body is a temple. It's not something separate from the cosmos. It's a perfect microcosm of it, built from the exact same 5-fold pattern. Okay, let's pull all these threads together. What have we really learned about this 5-fold universe? About this incredible, unifying framework of Panchakasha? Just think about the journey we just took. We saw the 5 elements that build the world, the 5 sacred syllables that call to them, the 5 divine faces that govern reality, the 5 cosmic actions they perform, and finally, the 5 senses through which we get to perceive it all. In the end, what this all really shows us is that Pancha isn't just about the number 5. It's a whole wisdom system that reveals this deeply, profoundly interconnected reality. It's like a blueprint showing how the exact same essential pattern flows through absolutely everything, from the unimaginable vastness of space right down into our own consciousness. And that kind of leaves us with one last question to chew on. If the number 5 can provide such a complete and beautiful framework for the entire universe, what are the underlying patterns, the numbers, the cycles, the principles that shape and give meaning to our own lives? Something to think about. அதுதான் இப்போ வந்து சம்திங் டு திங்க் அபவுட் தான் இல்லையா. இதை பற்றிலாம் அவன் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த வீடியோவில். சத்வா ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணமால் தான் நம்ம சுத்த சைத்தன்யம் வந்து மூல பிரகிருத்தியாக மாறி இந்த 3 குணத்து மூலமாக, எஸ்பெஷலி தமஸ்
தமஸ் என்ன பண்ணுது, அதுதான் பில்டிங் பிளாக்கை க்ரியேட் பண்ணுது. இந்த பஞ்சபூதம் தத்த பில்டிங் பிளாக்ஸ்லேருந்து க்ரியேட் ஆகுது. இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் இது ரெண்டுமே இந்த பில்டிங் பிளாக்ஸ்னால தான் பில்டப் ஆகுது. அந்த பில்டிங் பிளாக்கு காரணமே தமஸ் தான். இந்த சத்வா ரஜஸ்ங்கிறது இது மோட்டார் ஆர்கன்ஸ், எனிதிங் மூவ்மெண்ட் டு டூ வித் மூமெண்ட் அதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ரஜஸ் ஹெல்ப் பண்ணுது. சத்வாங்கிறது ஒரு அறிவுபூர்வமான இது சக்திக்கெலாம் சத்வா வந்து நமக்கு சூக்ஷ்ம பாடியில் அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு சத்வா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுது. ஸோ சத்வா இஸ் ஆர்கனைசிங் த சூக்ஷ்மா, த ரஜஸ் தி மோட்டார் ஆர்கன்ஸ், த தமஸ் இஸ் இன்ஃபேக்ட் த வெரி ஸ்ட்ராங் பில்டிங் பிளாக் ஆஃப் போத் தி ஸ்தூலா ஆஸ் வெல் அஸ் தி சூக்ஷ்மா இதான் பிரிக் ஆஃப் தி லைஃப் இட் செல்ஃப் தமஸ் தான். ஸோ இதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா எடுத்து இப்போ பார்ப்போம். இதோடைய இன்டராக்ஷன்ஸ் இந்த பேசிக்கலாக நம்ம பஞ்சீகரணம் இதெல்லாம் பஞ்சன்னு போவேன் நான். பஞ்சீகரணங்கிறது பஞ்சபூதாங்கிறதோட காம்பினட்டோரிக்ஸை வந்து இது பஞ்சபூதாங்கிறது எப்படி வந்ததுங்கிறத நான் முதல்ல போட்டிருக்கணும், அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கணும். ஸோ பஞ்ச தன்மாத்திரா நான் சொன்னேன் இல்லையா, சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தா, சவுண்டு டச்சு ஃபார்மு டேஸ்ட் அண்ட் ஸ்மெல்லு சட்டில் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸு. இது சூக்ஷ்ம பாடிக்கு வருது, இது சூக்ஷ்ம பாடி சத்வாலேருந்து வருதுன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்னென்னா காது வந்து கேட்க தான் முடியும். அது வந்து ஆகாய தத்துவத்திலேருந்து பிறக்குது. டச்சு ஆஸ் வெல் அஸ் காதில் கேட்குறது காற்று வந்து ரெண்டுமே பண்ணலாம். யூ கேன் ஃபீல் இட் அண்ட் ஹியர் இட். ஃபயர் கேன் பி ஈவன் சீன். ஓகே, அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு வாட்டர் கேன் பி ஈவன் டேஸ்டட் அண்ட் எர்த்து கேன் பி ஈவன் ஸ்மெல்ட். ஸோ அந்த ஸ்மெல்லிங் பார்ட்டும் கொண்டு கொடுக்குறதுனால இது ரொம்ப கிராஸாக ஃபார்ம் ஆகக்கூடியது. இதுதான் நமக்கு பஞ்சபூதா. இப்போ த 5 கிரேட் எலிமெண்ட்ஸை பற்றி முன்னாடி என்ன இது சூக்ஷ்மமான பார்த்தோம். இப்போ பூதம்ன்றது கிராஸ் எலிமெண்ட்ஸ். ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னிர் ஆப பிருத்வி. இது தான் நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்டோனு. அதாவது மூலாதாரம் வந்து எர்த்து, அதுக்கப்புறம் வாட்டர், ஃபயரு, விண்டு, ஸ்பேஸு, அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து பிரபஞ்சமே இன்ஃபேக்ட் இஸ் ஒன்லி a manifested universe, the world of multiplicity and appearance. பிரபஞ்சா, அங்கேயும் பஞ்சா வருது பாருங்க. The expansion into 5, the undivided reality manifests as the universe. பிரபஞ்சா. ஸோ பஞ்சபூதம் தான் பிரபஞ்சமாக நமக்கு பிரதிபலிக்கிறதுங்கிறத நமக்கு எசென்ஷியலாக நம்ம கண்ணு காது மூக்கு இது தான் 5 தான் ரியாலிட்டியே நமக்கு அப்படிங்கிறத. அதுதான் பஞ்சபூதங்களும் அதே தான். ஏன்னா பஞ்சபூதத்துலேருந்து தான் அந்த பஞ்சேந்திரியங்களும் வந்திருக்குங்கிறத நமக்கு சொல்லுது. இதை நமக்கு ஆமை ரொம்ப நல்லா, ஏன்னா ஆமைக்கு வந்து 4 கால் ஒரு தலை இல்லையா. ஸோ ஆமை இஸ் தி இண்டிகேட்டர் ஆஃப் 5. இந்த பிரபஞ்சமே the entire cosmos is resting on these 5. So 5 is the foundation stone of our entire cosmos அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை எடுத்து போட்டேன் நான். இப்போது நான் அங்கேயே சொன்னேன் 4 அந்தக்கரணம் இருக்குன்னு. அந்தக்கரணம் இருக்கிறதுங்கிறது மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் நச்ச ஸ்ரோத்ர ஜிக்வே நச்ச கிராண நேத்ரி நச்ச வியோம பூமி ந தேஜோ ந வாயு சிதானந்த ரூபக சிவோகம்னு சொல்லியிருக்கோம் நம்ம. அதாவது சித்தா அப்படின்னா மெமரியை குறிக்கும். ஸோ மெமரி இருக்கணும்னா வாட்டர் எலிமெண்ட் இதுங்க. வாட்டர் நார்த் ஈஸ்டில் இருக்குது இல்லையா, அது இன்ஃபேக்ட் நான் ஐ ஷுட் ஹவ் கான் பேக் டு பஞ்சீகரணா ஃபஸ்ட்டு. அந்த ஸ்லைடுக்கு போயிருக்கணும் நான். ஸோ லெட் மீ கெட் பேக் டு பஞ்சீகரணா. ஓகே, இந்த பஞ்சீகரணாங்கிறது த சட்டில் பாடி காம்பினட்டோரிக்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லைடு. இட் வில் டேக் லாங் டைம். பட் ஜென்ரலாக நான் ஒரு ஐடியா மாத்திரம் கொடுக்குறேன். ஸோ பேசிக்கலி சட்டில் பாடி இஸ் ஃபார்ம்டு அண்ட் தென் ஒன்லி கிராஸ் பாடி இஸ் ஃபார்ம்டு. சட்டில் பாடியில் வந்து மஞ்சளாக இருக்கிறதெல்லாம் அந்த கரணம்னு பேர். அதெல்லாம் வந்து சாத்வீகமாக இருக்கிறது. மஞ்சளாக இருக்கிறதெல்லாம் சத்துவத்துலேருந்து வரும். ரஜஸ்லேருந்து வர்றது வந்து இந்த ரெட்டாக இருக்கிறதெல்லாம் ரஜஸ்லேருந்து வருது. ஸோ இந்த மஞ்சளாக இருக்கிறதுலாம் நான் சொன்னேன்னா அதெல்லாம் நம்ம நேராக பார்க்க முடியாது, மைண்டை பார்க்க முடியாது, இன்டெலெக்டை பார்க்க முடியாது, அது மாதிரி ஃபீல் பண்ண முடியாது. சித்தம் அகங்காரம், இது மனோபுத்தி சித்தானி அகங்காரம், இது அது 4 வந்து அந்தக்கரணம்னு பேர். ஓகேவா. இது மோட்டார் ஆர்கன்ஸ் வந்து இந்த பிராணன் அபானன் வியானன் உதானன்
அதெல்லாம் அது தள்ளுறதுக்கு இந்த டிரைவிங் ஃபோர்ஸ் இதெல்லாம் தான். அது வந்து வைட்டல் வாயுஸ்னு பேர், பிராணாதி வாயுக்கள் அப்படின்னு பேர். அது சமானன் இருக்கு இல்லையா, அது பேர் வாயு எலிமெண்ட்லேருந்து வருது, ரஜஸ்லேருந்து தோன்றது அது. அதே மாதிரி இந்த மோட்டார் ஆர்கன்ஸு, ஸ்பீச்சு, லெக்ஸு, வாக், பாணி, பாத, சோப்பஸ்த பாயுங்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பிருத்வியிலேருந்து வருது. அது அதாவது மோட்டார் ஆர்கன்ஸ் அது பேர். அது ரஜஸ்லேருந்து வருது. ரஜஸ் கிரியேட்ஸ் த்ரூ பிருத்வி ஆல் தீஸ் எலிமெண்ட்ஸ். ரஜஸ்ங்கிறது அந்த பிருத்விங்கிறது தான் எலிமெண்ட் தட் இஸ் யூஸ்டு, இட் இஸ் த மெட்டீரியல், அண்ட் தி பிரெயின் பிகைன் தட் இஸ் தி ரஜஸ். ஸோ இது வந்து மஞ்சளாக இருக்கிறதுல ஆஸ் ஏ செட் த பிரெயின் பிகைன் தி எல்லோ ஐட்டம்ஸ், ஞானேந்திரியங்கள் இஸ் கிரியேட்டட் பை சத்வா. ஸோ இந்த புலன்களையும் சத்வா அதை கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த ஆர்கனையும் சத்வா தான் கிரியேட் பண்ணுது, அந்த புலன்களுடைய அந்த ஃபங்க்ஷனையும் சத்வா தான் கிரியேட் பண்ணுது. ஸோ இது வந்து இந்த தேயுங்கிற தேயுவை வச்சு இதை கிரியேட் பண்ணுது, அப்புவை வச்சு இதை கிரியேட் பண்ணுது. ஸோ இது மாதிரி எதை வச்சு பண்ணுதுங்கிறது இதெல்லாம் பேசிக் ஆகாய தத்துவங்கள். இதெல்லாம் இந்த தத்துவத்து மூலமாக தான் நமக்கு வந்து ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் உருவாகுதுங்கிறது தான் இந்த 96 தத்துவத்தை சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த கிராஸ் பாடிக்கு கேபிட்டல் எர்த்து, கேபிட்டல் வாட்டர் வேண்டியிருக்குன்னு சொல்லிக்கலாம். கேபிட்டல் எர்த் இட் செல்ஃப் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் த சூக்ஷ்மா எர்த், சூக்ஷ்மா வாட்டர், சூக்ஷ்மா ஃபயர் அண்ட் ஆல் தி பஞ்சபூதாஸ். ஓகே, பல்க் வந்து எர்த்து, மிச்சம் 1/8, இது 1/2 தான். அதே மாதிரி தான் இங்கே பேசிக் எலிமெண்ட் வந்து 1/2, மிச்சம் 1/8. அதே மாதிரி கிராஸ் பாடிக்கு வந்து கேபிட்டல் ஏர், கேபிட்டல் ஃபயர், கேபிட்டல் வாட்டர் வேண்டியிருக்கு. இதில் வந்து கிராஸ் பாடிக்கு என்னன்னா ஆகாய தத்துவம் கொஞ்சம் சூக்ஷ்மமாக இருக்கும், மற்றதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். வாயு தத்துவம் இப்போ காலுங்கிறது வந்து நமக்கு காலுங்கிறது வாயுலேருந்து பிறக்கிறது தான் கால். நெருப்புலேருந்து பிறக்கிறது வந்து நமக்கு சோம்பல், நித்திரை, பயம், அகங்காரம், மைத்தனம் அப்படிங்கிற தத்துவங்கள்லாம் நமக்கு நெருப்புலேருந்து பிறகுது. வாட்டர்லேருந்து பிறக்கிறது வந்து உதிரம், பிளட், வாட் எவர் இஸ் த லிக்விட் போர்ஷன் வித் இன் அவர் பாடி, ஈவன் மூளைக்கான போன் மேரோ, இது எல்லாமே அப்புலேருந்து பிறகுது. எர்த்துலேருந்து எலும்பு, மாம்சம், தோல், மயிர், நாடி, இந்த நர்வ்ஸு, இதெல்லாம் வந்து இது நாங்கள் ஜாதகத்துலேயும் பார்ப்போம். பிருத்வி தத்துவம் அஃபெக்ட் ஆகிருந்தால் உடனே மேபி நாடியில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை முடி ப்ராப்ளம் வரலாம். இப்போ எர்த்து தத்துவம், அப்பு தத்துவம் பேசிக்கலி இது பேஸ் எலிமெண்ட்டு, இது பயாஸ் மாதிரி. இது வந்து இதுக்கு மேலே இது அப்பு வந்து 1/8 சேர்ந்தால் தான் முடி வரும். தேயுன்னா நெருப்பு 1/8 சேர்ந்தால் தான் தோல் வரும். இப்போ இந்த தோல் இப்போ ஏன் என்ன தேய்ச்சி குடிக்கணும்னு சொல்கிறோம்? ஏன்னா தேயு இந்த 1/8 தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து பேஸ், இது ஸ்ட்ராங்கு. எனி ப்ராப்ளம் தட் கம்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தி த காம்பினேட்டரி பார்ட் ஆஃப் இட், இந்த காலம் பார்ட் ஆஃப் இட். அதனால் அந்த தேயு வந்து அதிகமானால் நமக்கு வந்து எக்கச்சக்கம் சூடாகிடுது. தேயு இல்லவே இல்லைன்னா குளிர்ச்சி ரொம்ப அதிகமாகி மோசமாக இருக்குது, தோலை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ 2 வகையிலையும் நம்ம வந்து இந்த தேயுவை தான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எது ப்ராப்ளம் ஆயிருக்கு உங்கள் ஜாதகத்துலேயோ இல்லை உங்கள் உடம்புலையோ, எல்லாம் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். இது ஆகாய தத்துவம் வந்து சாஃப்ட் இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. பேசிக்கலி இது என்னென்னா இந்த தன்மாத்திரா, சட்டில் பாடி, கிராஸ் பாடி. தன்மாத்திரா தான் எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன், இந்த பிரிட்ஜ் டு மேட்டர்னு ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து சட்டில் பாடிங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் தமஸ்லேருந்து தான் மெயினாக நமக்கு ஸ்தூல சரீரம் வருது. சத்வா ரஜஸ்லேருந்து இந்த போர்ஷன், இந்த மஞ்சள் இதெல்லாம் சத்வா ரஜஸ்லேருந்து, இது ஃபுல்லாக தமஸ்லேருந்து வருது. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லைடு. இதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மேபி டீப்பர் இன்சைட் நம்ம அப்புறம் சித்தாக்க இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். இப்போது அது பஞ்ச தன்மாத்திராங்கிறது ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி இது கவர் பண்ணேன். பஞ்சபூதா அப்படிங்கிறதையும் நம்ம பண்ணியாச்சு. பிரபஞ்சமே இப்படி தான் ஃபார்ம் ஆகிருக்குங்கிறதையும், நமக்கு அதுக்கு ஆதார சக்தியே 5 தாங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்தக்கரணம் ஒரு குவிஸ் மாதிரி வைக்கிறேன், சொல்லுங்கள் பார்ப்போம். அந்தக்கரணம் ஆஸ் ஐ செட் இஸ் அந்தக்கரணங்கிறது வந்து இது அறிவு அவட சேர்ந்து 5வது ஐட்டம்னு சொன்னேன். ஸோ அந்தக்கரணால் எஸ்பெஷலி நான் சித்தாவை பற்றி சொல்ல போகிறேன். மெமரி நிறைய லாஸ், எங்கள் அம்மாவுக்கு மெமரி லாஸ் ஆச்சு. மேபி வாட்டர் எலிமெண்ட்டு வந்து கம்மியாக போனதால தான் இது வருது அப்படிங்கிறது. புத்திக்கு நெருப்பு வேண்டியிருக்கு. நான் ஜஸ்ட் மேப்ட் அக்கார்டிங் டு டைரக்ஷன்ஸ். இது எர்த் எலிமெண்ட்டு சவுத் வெஸ்ட்டில் போட்டிருக்கேன். அகங்காரனா நான் அப்படின்னு இருக்கணும். அந்த ஆம்பிஷன் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில்
வந்து மெட்டீரியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சாதிக்க முடியுங்கிறது அகங்காரம். மனசுங்கிறது அலைப்பாயும், அதனால் அது வாயு எலிமெண்ட்டோட செய்யுது. சாட்சி ஒன்றும் பண்ணாது, எல்லாத்தையும் இதெல்லாம் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸோட மேப்டு. அதனால் இதுக்கெல்லாம் சித்தம்ங்கிறது வந்து வாட்டர் எலிமெண்ட்டுங்கன்னா எந்த சென்ஸ் ஆர்கன் வாட்டர் எலிமெண்ட்டோட மேப்டு. அதனால் இது வந்து ஓரளவுக்கு எமோஷ்னல், சென்டிமெண்டல், நனவு வருது. நினைவுனால தான் அந்த ஆஸ்பெக்ட்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ வி ஹேவ் டு ஹேண்டில் சச் திங்ஸை இங்கே பார்க்கணும். ஜல தத்துவம் வீண ப்ராப்ளம் ஆகியிருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த ஸ்லைடு போட்டேன். ஸோ ஆனால் கடைசியில் இவர் என்ன சொல்கிறார், மனோ புத்தி அகங்கார சித்தாணினாகம், இதெல்லாம் நான் எதுவுமே இல்லை, நான் சிவோகம்னு அவர் அல்டிமேட் லெவலில் அத்வைத்திக்கில் பேசுகிறாரு. இங்கே வந்து இது எல்லாத்துக்கும் நமக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியணும். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இந்த 5 வகை தெரிந்த அன்னைக்கே உறவு. 5 வித்தா நாற்றல் அகல் விசும் புல்லோர் கோமான் இந்திரனே சாலும் கரீனா. The power of the one who has extinguished the 5 senses. Indra himself, Lord of the heavens, stands as a proof. அப்படிங்கிறது அவர் என்ன சென்சஸை கண்ட்ரோல் பண்ணதுனால இந்திரன் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்படி அளவுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். கண்ட்ரோல்னால் என்ன அர்த்தம், நல்லாவும் யூஸும் பண்ண தெரியும்னா அட் த சேம் டைம் மீறக்கூடாது அது அப்படிங்கிற அந்த பேலன்ஸ், சட்டில் பேலன்ஸை கரெக்டாக தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு இந்திரனுடைய பவரை கொடுக்கக்கூடிய பவர் அப்படிங்கிறார். ஸோ பஞ்ச கர்மேந்திரியா ஆல்ரெடி சொன்னேன் நான். வாக்பாணி பாதம் சோபஸ்த பாயு அப்படின்னு சொல்கிறீங்க. நச்ச பிராண சங்கியோ ந பிராணவாயு நச்ச சப்த தாத்துர் ந வா பஞ்சகோஷக ந வாக்பாணி பாதம் ந சோபஸ்த பாயு சிதானந்த ரூபக சிவோகம்ங்கிறார். பஞ்ச பிராணன் அது செட் அந்த மோட்டார் ஃபோர்ஸ் சொன்னேன் இல்லையா, டிரைவிங் இது. அது வந்து இது எப்படின்னா அந்த திங்க் ஆஃப் த பாடி அஸ் எ கிங்டம். அந்த பிராணங்கிறது இட் பிரிங்ஸ் சப்ளைஸ் டு த சிட்டி. ஸோ நமக்கு வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ வாரில் நடந்துகிட்ருக்கு, நல்லா தெரியும் நமக்கு. சப்ளை வந்தால் தான் எல்லாமே, பிராணசக்தியே தான். ப்ராசஸ் தான், அதை ப்ராசஸ் பண்ணுறது சமானம், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வியானம். அப்பானங்கிறது வெளியில் தள்ளுறது, இதெல்லாம் வேஸ்டெல்லாம் வெளியில் தள்ளணும். உதாரணங்கிறது இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆகணும் இல்லையா, அறிவு, அதுக்கு மேலே போகணும் சக்தி. அந்த சக்தி ஹேண்டில்ஸ் கம்யூனிகேஷன், அப்வர்ட் மூமெண்ட், இதெல்லாம் இந்த எலக்ட்ரானிக்ஸ், இந்த ஹையர் லெவல் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு வந்து உதாரண சக்தியை கொடுக்கும். ஸோ இது எல்லாமே பிரமாதமாக இருந்தால் தான் நாடு நடக்கும், நம்ம பாடிக்கிற உடம்பு செயல்படும். அதனால எந்தெந்த டைரக்ஷனில் போகுது, அப்பானன் எப்போவுமே கீழே போகும், பிராணன் மேலேயும் சைட்லேயும் போகும். சமானன் வந்து நேவல் சென்டரில் நம்ம டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணோம். வியானன் வந்து வியாபித்து இருக்கும். அது மாதிரி உதாரணங்கிறது மேலே பிரெயினுக்கு கிட்ட போனோம் இல்லையா, அதனால் அந்த டைரக்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். பஞ்ச கோஷங்கள், நம்ம உடம்பு வந்து ஆனந்தமய கோஷம் பாருங்கள். அது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு 5 கோஷத்தினால ஆனது. ஒரு உடம்பு உபாதை வருதுன்னா அது வந்து மேபி சட்டிலாக மைண்டுக்கே வருது. அதுக்கப்புறம் இட் வில் ஃபில்டர் இன்டு அண்ட் கோ டீப் இன்சைட் டு த அன்னமய கோஷம். ஸ்கின்னுங்கிறது அல்டிமேட் எர்த் இல்லையா. ஸோ ஸ்கின்னுக்கு வந்துடுத்துன்னா ப்ராப்ளம் நல்லா முத்தி போச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வந்திருக்குன்னா அவருக்கு உடம்பு ப்ராப்ளம் முத்தி போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இது பஞ்ச கோஷமாக, இது வந்து டீப் சப்ஜெக்ட் பை இட் செல்ஃப். யூ வில் டேக் இட் அப் லேட்டர். என்னோடய ஐடியா என்னென்னா ஜஸ்ட் கிவ் எ ஃப்ளேவர், அவ்வளோதான். இப்போ என்ன ஃப்ளேவர்னால் இந்த 5 நம சிவாய தான் எல்லாமே, அதிலே தான் வாத பித்த கவம் எல்லாம் அடக்கம். ஸோ வாதம்னா என்ன, வாதம்னா ஏர் ப்ளஸ் ஈத்தர். கபம்னா என்ன, எர்த் ப்ளஸ் வாட்டர். பித்தம்னா ஃபயர் ப்ளஸ் வாட்டர். ஸோ இதோடைய காம்பினேஷன்ஸ் வந்து எப்படியெல்லாம் நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பென்டகன் தான் வந்திருக்கு பாருங்கள். பென்டகன், பியூட்டிஃபுல் பென்டகன். எல்லாமே வி ஆர் கோயிங் டு டீல் ஒன்லி வித் த பென்டகன்ஸ் ஆல் த்ரூ. ஸோ பஞ்ச அவஸ்தாஸுங்கிறது நம்ம மனுஷன் வந்து ஜாகிரத், ஸ்வப்னா, சுஷுப்தி, துரியாதீதா அப்படிங்கிறது முடிச்சுட்டு இருக்கும்போது பார்க்குறோம். தூக்கத்தில் ஏதோ ஒரு லைஃப் இருக்குது நமக்கு, டீப் ஸ்லீப்பில் லைஃப் இருக்குது, துரியா வேறு லைஃப் இருக்குது, துரியாதீதாவில் வேறு லைஃப் இருக்குது. ஸோ இது எது ரியாலிட்டி? எல்லாமே ரியாலிட்டி தான். இது ரியாலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியுமா? டீப்பஸ்ட் ரியாலிட்டி. ஸோ இது மாதிரி அழகாக பிரிச்சுருக்காங்க, ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவர் தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப டீப் ஃபிலாசபி. ஒரு 20 ஸ்லைடு வரைக்கும் இது அப்படியே ஆயிடுச்சு. இப்போது மெதுவாக வில் கெட் எ லைட்டர் சம் வாட்டர். ஸோ வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ் பஞ்ச, இந்த இன்னும் மற்றதில் பஞ்ச கச்சம், வேஷ்டி கட்டுறோம். இது பாருங்கள், அதுலேயும் 5ங்கிறத கான்செப்டை டெஃபினட்டாக நம்ம வேஷ்டி கட்டுறதுலேருந்து எல்லாத்துலேயும் கொண்டு வந்திருக்காங்க.
5 கச்சம், அது 5 முடிச்சு போட வேண்டியிருக்கும். அது என்னென்னா சென்ட்ரல் டக்கு, பேக் டக்கு, லெஃப்ட் டக்கு, ரைட் டக்கு, ஃபைனல் செக்யூரிங் டக்குன்னு பியூட்டிஃபுல்லாக நம்ம வந்து பஞ்ச பாத்திரம், நம்ம அர்க்கிய பாத்திரம், அர்க்கியம் கொடுக்குறது, பாத்திய பாத்திரத்தை வந்து கால அலம்பணும், கால அலம்பினா அவருக்கு அர்க்கியம் கொடுக்கணும், அவருக்கு வந்து ஸ்நானம் பண்ணுறதுக்கு சொம்பு கொடுக்கணும், புரோக்ஷணம் பண்ணுறணும், இது எல்லாமே அர்க்கியம் பண்ணால் அது பாருங்கள் எல்லாம் அற்புதமாக எல்லா அமைப்பு இருக்குது. பஞ்ச யஜ்ஞம். ஸோ பஞ்ச பாத்திரம்லாம் நம்ம வி ஆர் சப்போஸ் டு டூ டெய்லி தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம் அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் கடவுளுக்கு, ஆன்சஸ்டர்ஸுக்கு, மற்றவங்களுக்கு, ஹியூமன்ஸுக்கு. இது தமிழ்லேயே நம்ம இவர் சொல்லிருக்கு, ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்த householder who fulfills the 5 great sacrifices, Panchamaha Yajna, practices a penance greater than that of the ascetics. The domestic path itself is a panchafold vow. நீ வந்து இது அச்சீவ் பண்ணிட்டு இருந்தால் போதும், நீ வந்து பெரிய நோன்பு இது யக்னம் பண்ணுறதுக்கு ஈக்குவல் மகா யஜ்ஞம்னு இது சொல்கிறது. அதனால் ரிஷிக்கெல்லாம் பண்ணுறதோட பெரிய விஷயங்கிறது காட்டுது. இங்கே ஈவன் நம்ம வேதம் படிக்க ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு சிக்ஷாவல்லின்னு தைத்திரிய உபநிஷத்தில் முதல்ல இதுதான் சொல்லி தருவாங்க. சிக்ஷாவல்லி பஞ்சஸ்வாதிகரணா. பஞ்சஸ்வாதிகரணானா இந்த 5 அதிகாரணாஸ் ஆஃப் சிக்ஷா. முதல்ல வர்ணம், வாக்கியம் கரெக்டாக சொல்லணும். ஆன்னு சொல்லணும், பான்னு சொல்லணும், மான்னு சொல்லணும். அது மாற்றி சொல்லிடக்கூடாது. ஸ்வரம் கரெக்டாக இருக்கணும், மேலே கீழே இருக்கிறது. மாத்திரை எவ்வளோ நேரத்துக்கு சொல்லணும், உணர்த்தியம், டியூரேஷன் அது முக்கியமாக சொல்லணும். எவ்வளோ பலத்தோட சொல்கிறேங்கிறது முக்கியம். அப்புறம் மற்றவங்களோட சொல்லும்போது நீ மாதிரி போயின்னு இழுத்துன்னு போகக்கூடாது. மற்றவங்களோட ஹார்மோனி வரணும், அதோட சொல்லணுங்கிறத ஒவ்வொரு இதையும் 5ஆக பிரிச்சிருக்காங்க அவ்வளோ அழகாக. ஸோ இங்கே பார்த்தா பஞ்ச அக்னி டெய்லி நம்ம வந்து இப்போ இவர் இந்த ஈஷா யோகா அவர் கூட பஞ்சாக்னி கோலம், பஞ்சாக்னி நிறையா இதெல்லாம் பண்ணுறாரு, மெடிடேஷன்ஸ்லாம். இது ஒவ்வொன்றும் எங்கே இருக்கணும். ஈவன் சவுத் வெஸ்ட்டில் ஒரு இது இருப்பாருங்க, எங்கே பார்த்தாலும் நெருப்பு. யக்ஞ பாத்திரம், ஹவுஸ் ஹோல்ட் ஹார்த், நெருப்பு, மெயின் ஆல்டார், சென்ட்ரல் பித்ரு ஃபயர், அசம்பிளி, எங்கே பார்த்தாலும் ஃபயர் தான். நம்ம ஃபயர் பேஸ்டு தான் நம்ம லைஃபே. பஞ்ச பல்ல வாங்கிறது 5 இலைகள். இது வந்து ஆம்ரா, உடும்புரா, நவரம், மாவரம் நமக்கு போட்டது மாத்திரம் காட்டியிருக்கேன். ஸோ அது அசோகா. அது அடுத்தது பஞ்சாயதன பூஜா. நம்ம டெய்லி ரெகுலராக பஞ்சாயதன பூஜா 5 வச்சு பண்ணுறோம். ஸோ பஞ்சாயதன பூஜாவில் இங்கே வந்து என்னென்ன சோனபத்ராங்கிறது என்னது, கணபதிக்கு உரியது சோனபத்ரா. ஸோ அவர் கலர் வந்து இப்படி கணபதி இப்படி இருப்பார். வல்லம் சூர்யா, இவர் சூர்யா. மகாவிஷ்ணுவை வச்சுக்கணும். பானலிங்கம் சிவனுக்கு. ஸோ பானலிங்கம். ஸ்வர்ணமுக்கி அம்பாளுக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஆர்டர் பண்ணுறேன். நான் அம்பாளை நடுவில் வச்சுக்கிட்டோம்னா இப்படி ஒவ்வொரு டைரெக்ஷனில் இவர் அப்புறம் முதல்ல பிள்ளையாரை நார்த் ஈஸ்டில் வச்சுட்டு, சூரியன் இதன் அக்னி மூலையில் சூரியனை வச்சுட்டு, இவர் கருப்பாக இருப்பார், அதனால் மகாவிஷ்ணுவை அந்த கார்னரில் போட்டுட்டு இவர் வாயுவை இண்டிகேட் பண்ணுற மாதிரி நான் வச்சுப்பேன். பட்டு இதுதான் நம்ம தத்துவம். பஞ்சாமிர்தம் அதுக்கு சாமிக்கு வந்து நம்ம பால், தயிர் இது இருக்குது. நெக்ஸ்ட்டு யாராவது சொல்லுங்கள், பஞ்ச உபச்சாரம் என்னென்னு கெஸ் பண்ணுங்கள். கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம். ஓகேவா? இது வந்து பஞ்சகண்டம். ஏன்னா தேவதா ஆக்வான காரணம் அப்படின்னு தேவதா இது சொல்லுவான் இல்லையா, மணி அடிக்கும் போதே. அது வந்து தேவதையை வந்து உள்ளே கூட்டின்னு வரத்துக்கே முதல்ல மணி தான் முக்கியம். அதுக்கப்புறம் பஞ்ச அக்னி இருக்குது. நம்ம பஞ்ச தூபம், இதுவும் அகில், சாம்பிராணி, குந்துருக்கம், குக்குழு, சூடன் எல்லாமே பஞ்சாவை பேஸ் பண்ணி. ஏன்னா நமக்கு 5 ஆர்கன் தான் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃபே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கணுங்கிறத நல்லா அற்புதமாக நம்ம பண்ணியிருக்காங்க. ஸோ பஞ்சபூத்த லிங்கம் நமக்கு வந்து 5 ஏகாம்பரேஸ்வரர், ஜம்புகேஸ்வரர், அண்ணாமலை, ஸ்ரீகாளஹஸ்தி நடராஜர், ஆகாய தத்துவம், இதெல்லாம் பஞ்சசபை. பஞ்சசபை வந்து சித்திர சபை, வெள்ளி சபை, ரத்ன சபை, பொற்சபை, தாமிர சபை,
அது ஒவ்வொரு டான்ஸ் ஒவ்வொரு பாஸ்டர் அதுக்கு என்ன மீனிங்கு அதெல்லாம் டீப்பாக நான் போகல. பட் ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷனை காட்டுறேன். நம்ம நாகர்கட்டே பஞ்ச நாகரகட்டேன்னு பாருங்கண்ணா, நாகா பஞ்ச நாகரகட்டேன்னு இப்படி பண்ணுறது உண்டு. அதுக்கப்புறம் பஞ்சமுக அனுமான், அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக உயிர்காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தானவன் இம்மை கழித்து காப்பான்னு அஞ்சிலே ஒன்று பெற்றான். அஞ்சில் ஒன்று என்னது? அஞ்சில் ஒன்று பார்ன் ஆஃப் தி விண்ட், வாயு புத்திரன் இல்லையா, 1 of the 5 அது இல்லையா. அக்ராஸ் த வாட்டர்ஸ் he left, கடலெல்லாம் தாண்டி போனார். த்ரூ த ஸ்கை டு சேவ் த நோபல் லைஃப் he went and saw the maiden both of earth. யார்? அவர் சீதா தேவி, மண் புத்திரி தானே அவ. அதனால இந்த ஆலின் சிட்டி கிண்டல்டு ஃபயர், எல்லாத்தையும் நெருப்பால் பற்ற விட்டுட்டு இலங்கையை வந்தவர். அப்பேற்பட்ட 5 கொண்டு வந்து நம்ம கம்பராமாயணத்தில் நம்ம அனுமாரை பற்றி, பஞ்சமுக அனுமானை பற்றி பேசியிருக்காரு. பஞ்சமுக அனுமான் வந்து எர்த்து, ஃபயர், ஏர், வாட்டர் எல்லா எலிமெண்ட்டையும் காட்டுவார். நரசிம்மங்கிறது நெருப்பு, இது எர்த்து, இது வந்து வானத்தில் பறக்கக்கூடியது, இது இன்டெலிஜென்ஸ் அறிவை காட்டுறதுனால இதை வாட்டர் எலிமெண்ட்டோட காட்டலாம், இவர் வாயு எலிமெண்ட்டோட காட்டலாம். ஸோ பஞ்சமகா பாதகம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பிரம்மஹத்யா, சூரபானம், ஸ்வர்ணஸ்தேயம், திருடுறது, ஸோ மகத்தரம் ஸோ இது குருவோடைய இதை அபகரணம் பண்ணுறது, ஒய்ஃபை, அது மாதிரி எல்லாத்துக்கும் ப்ராப்ளமான மகாபாதகம் இது. த 5 great sins. பஞ்ச கன்யா நமக்கு தெரியுமே, அகல்யா, திரௌபதி, சீதா, தாரா, மந்தோதரி ததா பஞ்சகன்யா ஸ்மரணே நித்தியம் மகாபாதக நாசினி அப்படிங்கிறது லேடிஸ் எல்லாம் நம்ம பண்ணுறது. பஞ்சாங்க நமஸ்காரத்தில் பார்த்திங்கன்னா 5 இது பெண்களுக்கு உரியது பஞ்சாங்கம். நமக்கு அஷ்டாங்க நமஸ்காரம் ஆம்பளைகளுக்கு 1 2 3 4 நெத்தி 5 அது படணும். பஞ்சரத்ன ஸ்தோத்ராஸ்லாம் உங்களுக்கு தெரியும். பிராத்தஸ்மராமி லலிதா வதனாரவிந்தம்லாம் இருக்குது இல்லையா, லலிதா பஞ்சரத்னம், கணேஷ பஞ்சரத்னம், சிவ பஞ்சரத்னம், அது மாதிரிலாம் இருக்குது. இது அவருடைய பேர்லாம் போட்டிருக்கு. பஞ்சரத்ன கிருத்திஸ் ஜெகதானந்தக்கார காலம் தெரியும் உங்களுக்கு. பஞ்சவாத்தியம் இதில் பார்த்தீங்கன்னா திமிலா, மத்தளம், இடக்கா, இது கோவிலில் வந்து இலத்தளம், இது கம்பு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணி கேரளாவில் காமன். பஞ்சாங்கம் இங்கே தான் நம்ம சப்ஜெக்டு, இதுக்கு தனியாக நான் செப்பரேட்டாக ஒரு நாள் பண்ணுறேன். இது இப்போ கூட மாலத்தி கூட பேசிகிட்டு இருந்தேன். திதேஸ்து ஸ்ரீகரம் புரோக்தம் வாராத் ஆயுர் விவர்த்தனம் நக்ஷத்ரா தரத்தே பாபம் யோகாத் ரோக விமோச்சனம் கர்ணாத் காரிய சித்திச்ச பஞ்சாங்கேன நிகத்கத்தே. மொத்தம் 5 எலிமெண்ட்டு. தித்தி ஸ்ரீகரம், நல்ல பணம் வரணும்னா நல்ல தித்தியில் காரியத்தை செஞ்சால் பணம் வரும். பணம்னா நல்லா ஸ்ரீனா சகல லக்ஷ்மியும் கிடைக்கும், புரோக்தம் கிடைக்கும். வாரம் தான் ரொம்ப முக்கியம் நம்ம ஆயுர் விருத்தியாகிறதுக்கு. ஸோ நம்ம என்றைக்கு பிறந்தோமோ அன்றைக்கி வந்து சூரிய பகவானை வேண்டிண்டா நல்லா கெட்டியான ஆயுஸ் இருக்கும். நட்சத்திரா தரத்தே பாப்பம். ஸோ நம்ம பிறந்த தின நட்சத்திரத்தை அன்றைக்கி தான தர்மங்கள்லாம் பண்ணாதான் பாபமெல்லாம் போகும் நமக்கு. ரோக விமோச்சனம் யோகத்தினால வருது. நம்ம நல்ல யோகம் சன்னன் ப்ளஸ் மூணுக்கு வந்து யோகத்தை குறிக்கும். ஸோ அது ரோகம் விமோச்சனம் எந்த யோகத்தில் நல்ல காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும். கரணாத் காரிய சித்திச்ச. ஸோ நல்ல கரணம் ஃபிக்ஸடாக இருந்தால் அப்போ நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். நல்ல காரிய சித்தி வரணும்னா ஃபிக்ஸிட்டி வேணும். அதுக்கு கரணத்தை யூஸ் பண்ணிப்போம் நாங்கள், விச் இஸ் ஆஃப் த தித்தி. ஸோ இது டீப்பர் சப்ஜெக்டு, அது ஒரு நாளைக்கு தனியாக போகிறேன். இன்ஃபேக்ட் இதில் தித்திலேயே நாங்கள் பிரிப்போம். இப்போ திருத்தியில் பிறந்தீங்கன்னா அது ஜெய தித்தின்னு பேர். இது எப்படி திருத்தின்னா 1 2 3 4 5 6 7 அப்படியே வரிசையாக தான் அப்படி அரேஞ்ச்மெண்ட்டு. பூர்ண தித்தியில் 5 10 15. ஸோ இது சரஸ்வதி எல்லாம் குறிக்கும். பூர்ண தித்தினா 5 அப்படின்னா பஞ்சமி. ஸோ 10 தசமி, 15 அமாவாசை, இது பௌர்ணமி, தசமி இதெல்லாம் குறிக்கும். இது நீங்கள் பிறந்த திதிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ரிக்த தித்தினா ஆப்ரேஷன் சர்ஜரி இதுக்கெல்லாம் ஃபேண்டாஸ்டிக் திதி. நந்த தித்தினா சந்தோஷத்துக்கு நல்ல திதி, இதெல்லாம் நந்த திதி. பத்ர தித்தினா ஆஸ்பிஷஸ் திதி, இதெல்லாம் பத்ரா.
ஜெய தித்தினா நல்ல சண்டை போட்டு விக்ட்ரி ஆகிறதுக்கு நல்ல சூப்பர் தித்தி. ஸோ இது ரிக்த தித்தி ஆகாதுன்னா வேறு சில எலிமெண்ட்ஸுக்கு ஆகும். பூர்ண தித்தி வெரி குட் ஃபார் கம்ப்ளீட்னஸ். ஸோ நாகபஞ்சமி அதெல்லாம் நம்ம சரஸ்வதியை கும்பிட்டு அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, விஜயதசமி அதெல்லாம் இருக்குது. பௌர்ணமி கேட்க வேணாம், ஃபண்டாஸ்டிக் டைம்னா. பஞ்ச கிரகம் வந்து எது இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுதோ அது கிரகமாக போட்டு மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர் அண்ட் சேட்டனை வந்து பஞ்ச கிரகம்னு போட்டிருக்கோம். மிச்ச சூரியன் சந்திரன் வந்து லூமினரிஸ்னு பேர் அஸ்ட்ராலஜியில். இன்னும் ராகு கேத்துவில் இன்விசிபிள், அது சாயா கிரகங்கள்னு பேர், அது செப்ரேட். அது பஞ்சபூத சிமிட்ரி இது உங்களுக்கு தேவையில்லை. பட் பேசிக்கலி இது என்னென்னா திரும்சாம்சா வியாதியெல்லாம் வருமா, ஒருத்தனுக்கு கேன்சர் வருமா அப்படிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு டீப்பராக உள்ளே போய் பார்க்கலாம். அது எப்படின்னா நீங்கள் ஒரு 30 டிகிரிக்குள்ளே இதை பிரிச்சுருக்காங்க. 30 டிகிரி 5 டிகிரிஸ் ஃபஸ்ட்டு 5 டிகிரிஸ்குள்ளே போனால் நீங்கள் செவ்வாயில் இதில் போவீங்க ஃபஸ்ட்டு 5. ஆனால் இங்கே வந்து வீனஸில் இது வந்து மேல் சைனாக இருந்தால், ஃபீமேல் சைனாக இருந்தால் இப்படி 55875 அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. இது ரிவர்ஸு 57855 இப்படி போட்டிருக்காங்க. 57855 அப்படிங்கிறத இன்னொன்று போட்டிருக்காங்க. அலோகேஷன் பேசிக்கலி ஈத்தருக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க, ஃபயருக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்குன்னு இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் திரும்சாம்சாங்கிற ஒரு டிவிஷனை பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி தான் டிசீசஸ் எல்லாம் பார்க்குறது. ஸோ பஞ்சாங்கா சரியில்லைன்னா, பஞ்சபூதங்கள் சரியில்லைன்னா ஒன்று உடம்புல வியாதி வருது. ஸோ எல்லாம் பஞ்சபூதத்தை பேஸ் பண்ணி தான் அஸ்ட்ராலஜியே இருக்குது. அதனால தான் இந்த சப்ஜெக்டே நான் எடுத்தேன் இன்றைக்கி. சரி, அதில் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அற்புதமாக வந்து பஞ்சபக்ஷி சாஸ்திரம்னு இருக்குது. அது ஒரு பெரிய டீப் சப்ஜெக்டு. நீங்கள் பிறந்தது வந்து ஒரு நட்சத்திரமாக இருந்தால் அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு வளர்பிறையாக இருந்தால் ஒரு பக்ஷிக்கு, தேய்பிரியாக இருந்தால் வேறு பக்ஷி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பக்ஷி அலோகேட் ஆகும். அந்த பக்ஷி வந்து பஞ்ச ஆக்டிவிட்டியை பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் இட் மைட் பி ஈட்டிங், இட் மைட் பி ரூலிங், இட் வில் பி ஸ்லீப்பிங், இட் குட் பி ரூலிங், ஸ்லீப்பிங், ரோமிங் அரவுண்டு, அது மாதிரி வாக்கிங், அது மாதிரிலாம் இருக்குல்ல, டெட்டு, அது மாதிரி எனர்ஜி லெவல்ஸ்லாம் இருக்குது. ஸோ சில பக்ஷிக்கு இன்னொரு பக்ஷி எளிமையாக இருக்கும். அது மாதிரி இட்ஸ் அ பிக் சயின்ஸ் பை இட் செல்ஃப். ஜஸ்ட் இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறேன். இஃப் யூ வாண்ட் ஐ வில் டேக் யூ த்ரூ திஸ் பஞ்சபக்ஷி சாஸ்திரம் ஒன் டே. பஞ்சலோகம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தாம்ரா, டின்னு, நம்ம பஞ்சலோகத்தில் தான் எல்லாமே நம்ம ஐடல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. பஞ்சகர்மா இது ரொம்ப சித்தாவில் வந்து இம்பார்ட்டண்ட்டு. சுதா வந்து எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ்லாம் பண்ணுறான். ஸோ வமனம், வாந்தி எடுக்க வைக்கணும், டாக்ஸிசிட்டி ரிமூவலுக்கு, விரேச்சனம், பேதி கொடுக்கணும், நசியம், மூக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக எண்ணெய் விடணும். நம்ம இஷ்டத்துக்கு ட்ரை பண்ணக்கூடாது. மூக்குக்கு விடலாம், காதுக்கெல்லாம் எண்ணெய் விடுறதுல டேஞ்சரஸ் ஆகிடும். விடாமல் கெடும் மூக்கு, கண் விட்டால் கெடும் காதுன்னா. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். பஸ்திங்கிறது உள்ள இது ஒரு லிக்விடை, ஒவ்வொரு லிக்விடை இது பண்ணி பண்ணுறது. இது ரத்த மோக்ஷணங்கிறது வந்து லீச்சு போட்டு டேக்கிங் அவுட் இது. ஈவன் சாமியே, இவர் யார், தன்வந்திரி, அவர் மகாவிஷ்ணுவே, அவரே ஒரு லீச் வச்சுருக்காரு பாருங்க. இங்கிலீஷ்காரன் எதையாவது உளருவான், நீ வந்து பிளட் லெட்டிங் ஆகணும். ஏன்னா அவங்க வெஸ்டர்ன் சைடில் வந்து அதெல்லாம் ரொம்ப கோரமாக இருந்திருக்கு ஒரு காலத்தில். நம்ம இதில் வந்து லீச் லெட்டிங் நல்லா கண்ட்ரோல்டாக நல்லா பண்ணக்கூடிய சக்தி இந்த தெரப்பிலலாம், ஆயுர்வேதெலாம் அந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சகவ்யம் இது வந்து கீ, மில்க்கு, கவ் டங்கு, கவ் யூரின் கர்டு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கிளம்பையை சாப்பிட்டா நமக்கு வந்து இந்த பயோ அவைலபிலிட்டி இதெல்லாம் சூப்பராக இருக்கும் பாடியில். பஞ்ச பாண்டவாஸ் நம்ம ஆக்சுவலாக அது என்டையர் டாப்பிக்கே இவாழ்ந்து ஒன்று பார்த்து நம்ம பாப்புனாலே 5 வருது. PAPPU. அவளுக்கு இருக்கிறது 5 சன்ஸு. ஒருத்தர் யுதிஷ்டருடைய அவதாரம்னே சொல்லலாம், SK ராமச்சந்திரன் சொல்லலாம். அவர் தர்மத்துக்காகவே, ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ்க்காக இருந்தார்னு சொல்லலாம். அப்புறம் பீமா, அர்ஜுனா, யார் நான் மேப் பண்ணுறதுலாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. பட் பீமா இஸ் த சன் ஆஃப் வாயு, அர்ஜுனா இஸ் த சன் ஆஃப் இந்திரா. ஏன்னா இந்த பஞ்ச எலிமெண்ட்லேருந்து தான் வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுவும் பஞ்ச எலிமெண்ட்டுன்னா பீமா வாயுலேருந்து வருது பாருங்கள். இப்போ இந்திரா இது எதுலேருந்து வருது, இது நெருப்புலேருந்து வருதுன்னு சொல்லலாம். இது என்ன, எர்த்து எலிமெண்ட்டு வந்து ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். இது நகுலா சகாதேவா அப்படிங்கிறது வந்து இவர் நகுலன் வந்து பியூட்டி அண்ட் ஹீலிங் எல்லாம், விஸ்டம் அண்ட் நாலேஜ். இவருக்கு வேணால்
நார்த் ஈஸ்ட் கார்னரை கொடுக்கலாம், ஜூபிட்டேரியன் டெண்டன்சி வாட்டர், இவருக்கு ஆகாய தத்துவத்தை கொடுக்கலாம். அது மாதிரி பஞ்சபூதத்தையே நம்ம மேப் பண்ணலாம் இதோட இவங்களுடைய குவாலிட்டிஸை வச்சுக்கிட்டு. ஸோ இது ஆரம்பமானதே உங்கள் என் தாட் ப்ராசஸில் நீங்கள் அவங்க 5 பேர் தான் இருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் பஞ்ச பாண்டவர்கள், த பிரதர்ஸ் பார்ன் ஆஃப் தி காட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்லைடு. பஞ்சவட்டி நம்ம மகாபாரதம் பார்த்தோம், ராமாயணம் பார்க்க வேணாமா, பஞ்சவட்டி முன்னாடியே இருந்திருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இது பஞ்சவட்டி. ஐந்திணை, இது கிராண்ட் கான்செப்ட் இன் த தமிழ் வேர்டு. இது வந்து ஈவன் அவர் லேண்ட்ஸ்கேப் இட் செல்ஃப் இஸ் டிவைடட் இன்டு 5 அகெயின். 5ங்கிறது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிறது குறிஞ்சினா மவுண்டனஸ் ரீஜன்ஸ், ஃபாரஸ்ட் ஏரியா எல்லாம் முல்லை. இதே வேற அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாம் மருதம். இது சீஷோர் ஏரியாஸு நாங்கள் வேதாரண்யம், நாகப்பட்டினம், பட்டுக்கோட்டை அதெல்லாம் இது இன்டர்ஃபேஸிங் பட்டுக்கோட்டைன்னு சொல்லலாம். பாலை டெசர்ட் ஏரியாஸ்லாம் ஒவ்வொருத்துக்கும் ஒரு கடவுளும். இப்போ குறிஞ்சினா வந்து முருகன், முல்லை ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கெல்லாம் மாயம், மருதத்துக்கு என்ன வெயிலும் ஓணுங்கிறதுனால இந்திரன், நெய்தல் வந்து சீ காட் இல்லையா அவர் வருணன், பாலை வந்து கொற்றவை. ஸோ இது மாதிரி அதுக்கு வேண்டிய எல்லா என்ன லேண்ட்ஸ்கேப்போடைய என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமாக நம்ம தமிழ் லிட்ரேச்சரில் சொல்லப்பட்டிருக்கு. அது தனி டாபிக், அது திருப்பி ஒரு நாளைக்கு பார்க்கலாம். நம்ம டான்ஸ் எடுத்திங்கன்னா தக்கித்து தக்கிது, திஸ்ர நடை, சதுஸ்ர நடை, கண்ட நடை, மிஸ்ர நடை, சங்கீர்ண நடை, அது மாத்திரம் கிராண்டாக இருக்குது எங்கே போனாலும். பஞ்சபானா அப்படிங்கிறது இவ 5 இது வச்சுருக்கா இல்லையா, அதை வச்சு தான் தந்திராவில் வந்து நமக்கு வந்து மயக்கத்தை கொடுத்து நம்ம அரவிந்தா, அசோகா இதுக்கெல்லாம் இந்த 5 arrows ஆஃப் காமதேவா அது. அப்புறம் பஞ்ச வர்ணங்கள் நமக்கு நல்லாவே தெரியும், பஞ்சவர்ண கிளி. ஸோ இது மெயினாக வந்து நம்ம இந்த சர்க்கியூட் போர்டில் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரெட்டு, க்ரீனு, எல்லோ அப்படிம்பீங்க, ப்ளூ, அதுக்கப்புறம் அதில் பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஸோ ப்ளூ கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட்டு அப்படின்னு போடுறோம். ஸோ பஞ்சவர்ண கிளி. நம்ம ஜாதிக்காய், லவங்கம், ஏலம், அப்புறம் மக்காரா. இது வந்து இதில் மைத்துனா, முத்ராங்கிறது தந்திராவில் வந்து இது மூலமாக இது வாமத்து தந்திரான்னு பேர் இதுக்கு. இது பஞ்சராத்ரா, இது வைஷ்ணவாத்தா இதில் சம்பிரதாயத்தில் ஞானசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்திக்கு சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா. ஒருத்தர் இவர் ஞானசக்தி, இவர் இச்சாசக்தி, இவர் கிரியாசக்தி, இவர் பியூர் டிவினிட்டி வாசுதேவா. ஸோ அதை பேஸ் பண்ணி பஞ்சராத்திராங்கிறது அவங்க பெரிய அது ஒரு பெரிய வைபவமாக நடக்குது. அது எப்படி பிரிக்கிறாங்க, அது எப்படி வர்ஷிப் இருக்குது, அது பெரிய ஒரு கல்ட்டாக அது என்ன ட்ரெடிஷ்னே சொல்லலாம். அதே மாதிரி துவைத்தால பார்த்தீங்கன்னா நமக்கு பஞ்சபேதா இருக்குது. ஸோ ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம், ஜீவனுக்குமே பேதம், ஜீவனுக்கும் ஜடக்கும், ஜடத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் அப்படிங்கிற பஞ்சபேதாங்கிறது மாதவாச்சாரியுடைய 5 எட்டர்னல் டிஃப்ரென்சஸ். பஞ்ச முக்திக்கு சாயுத்தியம், சாலூக்கியம், சஷ்டி. இது வந்து டீப்பாக போகிறது. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் டீப்பர் இன் டு இட். சாம, தாம, பேத, தண்ட, உபேக்ஷா அப்படிங்கிறது த மெத்தட் ஆஃப் ஸ்டேட் கிராஃப்ட். இப்போ மோடி, இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அதுக்கும் ஸ்டேட் கிராஃப்ட்டுக்கும் நம்ம உபாயம் சொல்லியிருக்கேன் அந்த காலத்தில். கன்சிலேஷன், நெகோசியேஷன், கிஃப்ட் கொடுக்கலாம், டிவிஷன் ஆர் சோயிங் டிசென்ஷன். ஸோ அது மாதிரிலாம் நம்ம இதில் எல்லாத்துலேயும் இருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஓடுறேன் நான். ஏன்னா பஞ்சகௌடாஸ் நம்ம மக்கள் வந்து எப்படி பஞ்ச நாட்டிலேருந்து சரஸ்வத் கவுடா, எஸ்பெஷலி பிராமின்ஸ்க்கெல்லாம் இந்த மைத்திரி பிராமணா, உத்கல பிராமணா, சரஸ்வத் கவுடா அப்படின்னு திராவிடா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத்லாம் பஞ்ச திராவிடர்கள். ஸோ பஞ்சாயத்து ராஜ் நமக்கு நல்லாவே தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு இட். பஞ்சஷீல், நம்ம மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர்ஸ் டெரிட்டரி, நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் எத்திக்கல் டிப்ளமசி. அது ஆக்சுவலாக நம்ம யோசிச்சா என்னடா அவர் இப்படி நெஹ்ரு இது இவ்வளோ இந்த பேர்லாம் கொடுத்துருக்காரு, அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. நம்ம இதெல்லாம் பார்த்தேன். அவர் பார்த்தா இது கொடுத்தது வந்து சைனீஸ்காரன் அவனுடைய புத்திஸ்ட் இதுலேருந்து அவன் சஜஸ்ட் பண்ணியிருக்கான் போல் இருக்குது பஞ்சஷீல்ங்கிறது. ஸோ அது வந்துருக்கு. பஞ்சதந்திரா ஸ்டோரி டெல்லிங். நம்ம பஞ்சதந்திர கதையெல்லாம் நமக்கு நல்லா தெரியும், அதுக்கும் நம்ம பேர் கொடுத்துருக்கு பாருங்க. ஈவன் இந்தியன் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் பொலிட்டிக்கல் விஸ்டம் வேர் ஆர்கனைஸ்ட் இன்டு a 5-fold ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தான்
இவ்வளோ அளவுக்கு நம்ம இதெல்லாம் பார்த்தோம். இப்போ சயின்ஸை அதில் கொஞ்சம் குயிக்காக பார்க்குறோம். பாருங்கள், ஸ்டார் ஃபிஷ்ங்கிற மாதிரி எக்கினோடர்ம்ஸ் எல்லாம் பர்ஃபெக்ட் பென்டகனல் சிமிட்ரியை காட்டுது. பார்த்து ஈச் ஆர்ம் கேன் ஜென்ரேட் ஃபுல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா 5 petal ஃப்ளார்ஸ் நேச்சரோட பென்டகன்ஸ். இந்த பென்டகனே ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது. ஒரு ரெகுலர் பென்டகன் என்னென்னா இது 1:1.618 இருக்கும். 1.618ங்கிறது தான் கோல்டன் ரேஷியோ. கோல்டன் ரேஷியோங்கிறது 1+√5/2 இந்த ஃபிபனாக்கி சீரீஸ்லலாம் வருமே. அண்ட் அனதர் பியூட்டி இஸ் 108 degrees இருக்கும் கரெக்டாக. இந்த இதில் இந்த 108ங்கிறது எவ்வளோ சேக்ரெட்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரி இருந்ததுன்னா இந்த பூவெல்லாம் நல்லா கரெக்டாக விரித்து ஆப்டிமல் லெவலில் சன்லைட்டை எடுத்துக்கிறதுக்கெல்லாம் வசதியாக இருக்குது. லீஃபெல்லாம் இந்த ஃபிபனாக்கி சீரீஸில் இருக்கிறதுனால அது லீஃபோட ஓரியன்டேஷன்லாம் அப்படி இருக்கும். இது பூவெல்லாம் கூட பட்சிகளெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குதுங்கிற சயின்ஸ் வந்து அவன் சொல்கிறான். அண்ட் இட்ஸ் மை ஃபெய்த் தட் எவ்ரி ஃப்ளார் என்ஜாய்ஸ் தி ஏர் இட் பிரீத்ஸுங்கிறான் வேர்ட்ஸ்வர்த். ஸோ பார்த்தாலே தெரியுது எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது அதுக்குன்னு. ஏன்? அந்த பென்டகன் ஸ்ட்ரக்சர்னால. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஆப்பிள் கேட்டிங்கன்னா பென்டகன் ஸ்ட்ரக்சர் வரும். எங்கே பார்த்தாலும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ரேஷியோ எதுக்கு பார்த்தாலும் இருக்கும். இது பெரிய டாபிக் இது. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு இட் அகைன். உங்கள் கையை பார்த்தீங்கன்னா கூட 1:1.618 இதே ரேஷியோவில் தான் இருக்கும். கை மாத்திரம் இல்லை, மூஞ்சி, கை, கால் எல்லாம் நிறையா அந்த ரேஷியோவில் வரும். நமக்கே 5 விரல் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே 5 பேட்டுக்கு இருக்குது. இந்த வேல்ஸுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து எவல்யூஷனரியாகவே பிரமாதமாக. லிசார்டுக்கு எல்லாத்துக்கும் இந்த பஞ்சங்கிறது எவ்வளோ பிரமாதமாக அமைஞ்சு. நம்ம இதுலேயும் டிஎன்ஏலையும் பார்த்தீங்கன்னா அது பாருங்க எவ்வளோ கார்பன் ஐட்டம்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 கார்பன் ஐட்டம். டிஆக்சி ரிபோஸ் நம்ம சுகரு பென்டோஸ் தான் நம்ம இதுலேயே டிஎன்ஏலே இருக்குது. அது இன்னும் டீப்பர். இது வந்து பேசிக்கலி இப்போது ரீசெண்டாக கண்டுபிடிச்சான் கிறிஸ்டல்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அலைன் பண்ணி எடுக்கலாம். எதில்? காமன் சால்ட்டு, டைமண்டு, காப்பர் பார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ்லாம் 3 4 அதெல்லாம் கியூபிக் லாட்டிஸு, டெட்ராஹைட்ரல் லாட்டிஸு, ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் இதெல்லாம் ஈஸியாக பர்ஃபெக்டாக ஸ்ட்ரக்சர் ஆகும். வேறு 5 சைஸ் இருந்தால் யூ கேனாட் அரேஞ்ச் தம் ப்ராப்பர்லி. இங்கே கேப் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் இதெல்லாம் கிறிஸ்டல்ஸ் வரவே முடியாதுன்னு பண்ணாங்க. ஆனால் சில மெட்டல்ஸில் பார்த்தா 5 இருக்கிற ஸ்ட்ரக்சர் இது மாதிரி அழகாக ஆர்கனைஸ் ஆகி அதுவும் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுன்னு ஐ திங்க் 2011 அவனுக்கு அவார்ட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 1982 ஐ டிஸ்கவர்டு தட் சம் மெட்டல்ஸ் ஷோ திஸ் கிறிஸ்டல்ஸ் அண்ட் தீஸ் கிறிஸ்டல்ஸ் குவாசி கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு பேர் இதுக்கு. அதாவது ஒரு பர்டிகுலர் இதில் பார்த்தா இது இருக்காது, சிமிட்ரி இருக்காது. பட் ஓவராலாக பார்த்தா ஒரு சிமிட்ரி இருக்கும். ஸோ அது வெவ்வேறு ஸ்கேலில் சிமிட்ரி இருக்குது. இன்ஃபேக்ட் கரண்ட் லேட்டஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்பேஸ் டைமே ஒரு குவாசி கிறிஸ்டல் தானா அப்படின்னு இப்போ ரீசெண்டாக வந்தது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நம்ம பிரெயினே இப்படி தான் பிரிச்சுருக்காங்க 5. அதே மாதிரி ஜூபிட்டர் சவுத் போலும் பென்டகனாகவே இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் 5 இருக்குங்கிறத சொல்லிவிட்டு சர்வே பவந்து சுகினக நம்ம வந்து பஞ்ச சாந்தி மந்திரம் இருக்குது நமக்கு. சன்னோ மித்ரஸ்யம் வருணக அது வந்து சகனாபவத்து சகனோ குணத்து சக வீர்யம் அது ஒரு 5 இருக்கும். அது பஞ்சசாந்தி மந்திரங்கள்னே பேர் அதுக்கு. ஸோ அதை நினச்சிக்கிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருப்போங்கிறத முடிச்சுக்கிறோம் இங்கே. ஆல் த வெரி பெஸ்ட்.